அமித்ஷா வந்துட்டு போனார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். புதுக்கோட்டையிலும் திருச்சியிலையும் பேசியிருப்பாரு. அப்போ வந்துட்டு போனப்ப நயனா நாகேந்திரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இன்னும் கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இருந்த கட்சியிலே ஒன்றும் உறுதிப்படுத்தாமல் இருக்கு, சில அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இந்தியாவில் பாமக இருக்கு, அவருடைய நோக்கம் திமுக வீழ்த்து போகிறேன் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு வர்றது தான் அவருடைய நேச்சராக இருக்கும். இப்போ சீட்டு விஷயங்கள் தான் இப்போ பேசப்படுறதாக சொல்கிறாங்க. 17 முதல்ல போன 21 நாடாளுமன்ற தேர்தலில் 25 சீட்டும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தாங்க. இப்போ 17ம் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்கறதாக பேசி முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக கொடுக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு பார்க்குறாங்க, அதுவும் முடியல. வேறு ஏதாவது கட்சியை வெளியில் கொண்டு வருவோம், உள்ள கொண்டு வருவோன்னு பார்க்குறாங்க, அந்த கட்சிகளும் இல்லை. இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இருக்கிற கட்சியாவது காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வேக வேகமாக தாவேக்காவோட நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பிளான் பண்ணதுன்னா, இப்போ பாமக வந்து 2 அணியாக பிரிஞ்சிருக்கு. ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்குது, அன்புமணி பக்கம் அவர்கள் இருக்கும். இப்போ அன்புமணி மட்டும் சேர்த்தா ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கம் போவார்? ராமதாஸையும் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, இவர் பனையூருக்கு பையன் வீட்டுக்கு பக்கம் அந்த பக்கம் போயிடுவார் பெரியவர் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ அவரும் விஜயை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓபிஎஸ் டிடிவியை தவிர்த்து விட்டு நீங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு 60-70 தொகுதிகளில் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா மினிமம் ஒரு 60 தொகுதியில் அவங்க ரொம்ப சாலிடாக இருக்கிறாங்க, வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தாவேக்காவோட ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் 99% முடிச்சு. டிடிவி ஓபிஎஸ் 2 டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. செங்கோட்டைன்னு இவங்க அணியில் இருந்தவங்க தான், முதல்ல செங்கோட்டைன்னு இவங்க தான் அனுப்பியிருக்காங்க. நயனா நாகேந்திரன் தேர்தல் நெருங்குவதற்கு முன்னாடி மாற்றப்படுவாரா? மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா, அதே சமூகத்தில் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை பார்க்கப்படுது. அதை வச்சு தான் சீட் வாங்குறாங்க, அதை வச்சு தான் உள்ளே கொண்டு வர்றாங்க, அதை வச்சு தான் வெளியில் போகிறாங்க, அதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ அன்புமணியை உள்ளே கொண்டு வந்ததுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாமக தொகுதி பங்கீடே சுமூகமாக முடிஞ்சென்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பாமக கூட்டணி எதிர்பார்த்த ஒன்றா இல்லை எதிர்பார்க்காத ஒன்றா? இல்லை, எதிர்பார்த்தது தான். அது ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் பாமக இருக்குது, அவருடைய நோக்கம் திமுக வீழ்த்து போகிறேன் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இன்னொரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு வர்றது தான் அவருடைய நேச்சராக இருக்கும். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுது. அப்போ அவங்க வந்து ஆல்ரெடி திட்டமிட்டது தான், அது வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி இருந்த கட்சியை அதிமுக வந்ததுக்கு பிறகு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ சீட்டு விஷயங்கள் தான் இப்போ பேசப்படுறதாக சொல்கிறாங்க. 17 முதல்ல போன 21 நாடாளுமன்ற தேர்தலில் 25 சீட்டும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தாங்க. இப்போ 17ம் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாவும் கொடுக்கறதாக பேசியிருக்காங்க. ராஜ்யசபா அவருடைய பதவி காலம் முடிய போகுது. அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ வேகமாக அவசரமாக திடீர்னு இந்த சந்திப்பு நடந்தது என்னங்கிற ரொம்ப சுவாரஸ்யமான செய்திகள்லாம் சொல்கிறாங்க. அமித்ஷா வந்துட்டு போனார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். புதுக்கோட்டையிலும் திருச்சியிலையும் பேசியிருப்பார். அப்போ வந்துட்டு போனப்போ நயனா நாகேந்திரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இன்னும் கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இருந்த கட்சியிலே ஒன்றும் உறுதிப்படுத்தாமல் இருக்குது, இதே மாதிரி நிலைமையில் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து இது பண்ணுங்கிற மாதிரி சில அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இன்றைக்கி மதியம் வந்து டெல்லி போகிறார் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் அதிமுக நிர்வாகிகள் டெல்லி போகிறாங்க. இந்த சந்திப்பை, இந்த கூட்டணி உறுதியை அங்கே வந்து அவங்க பாஸ் பண்ண போகிறாங்க. அவங்க சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்புமணிக்கு ஒரு தாவேக்கா மீது ஒரு சின்ன ஒரு காதல், அந்த பக்கம் தாவிருவமானு. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. இப்போ பாமகவினுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய அட்வொகேட் பாலு என்ன பண்ணுறாரு, நேரடியாக போய் அழைப்பு கொடுக்குறாரு. ஆமாம், தாவேக்காவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. நேரம் இப்போ பனையூர் அவருடைய கட்சி ஆஃபீஸ்க்கே போகிறாரு. அப்போ அங்கே போகலாமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருந்ததாக சொல்கிறாங்க. இது தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இத்தனை கட்சி இருக்குது இல்லையா, தேமுதிக இருக்குது, தேமுதிக ஆல்ரெடி அதிமுக கூட்டணியிலே இருக்குது, ஏன் அதை ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல? ஏசி சண்முகம் என்டிஏலே இருக்கிறார், ஒன்றும் அவரை கன்ஃபார்ம் பண்ணல. பாரிவேந்தர் என்டிஏல இருக்காரு, ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. ஜான் பண்ணியில் இவர் மட்டும் ஏன் இப்போ உடனே அவசரமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வேறு பக்கம் பச்சி பறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு தான் சரி இதை விட்டுற வேண்டாம். முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக கொடுக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு பார்க்குறாங்க, அதுவும் முடியல. அப்புறம் வேறு ஏதாவது கட்சியை வெளியில் கொண்டு வருவோம், உள்ள கொண்டு வருவோன்னு பார்க்குறாங்க, அந்த கட்சிகளும் இல்லை. இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இருக்கிற கட்சியாவது காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வேக வேகமாக அங்கே மேலிடத்துலேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய அசைன்மெண்ட்டை தான் இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் சந்திச்சுட்டு ஒரு
மத்தியானம் டெல்லிட்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி சந்திச்சுட்டேன், சொல்லதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அவ்வளோதான். இதில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இடையில ஒரு ஆசிலேஷன் இருந்ததுனால தான். இப்போ எப்படி அதிமுக வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதிமுக வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுவும் எந்த அவசியமே. அது அவரும் தாவேகாவுக்கு போகிறதுக்கான பேச்சுவார்த்தையில் நடந்தது. 70 சீட்டு, துணை முதலமைச்சர், 2 அமைச்சருங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முறை நேருக்கு நேர நடந்ததாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் நேருக்கு நேராக சந்தித்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை பார்க்கப்படுது. அதை வச்சு தான் சீட் வாங்குறாங்க, அதை வச்சு தான் உள்ளே கொண்டு வர்றாங்க, அதை வச்சு தான் வெளியில் போகிறாங்க. ஆளுங்கட்சியில் காங்கிரஸே அதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ அன்புமணியை உள்ளே கொண்டு வந்ததுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. தாவேக்காவோட நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பிளான் பண்ணுதுன்னா, இப்போ பாமக வந்து 2 அணியாக பிரிஞ்சிருக்கீங்க. ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்குது, அன்புமணி பக்கம் அவர்கள் இருக்கும். இப்போ அன்புமணி மட்டும் சேர்த்தா ராமதாஸ் அவர்கள் எந்த பக்கம் போவார்ன்ற ராமதாஸையும் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் பண்ணுறாங்க. இது ராமதாஸ் அவர்கள் என்டிஏவில் கொண்டு வர்றதுக்காக. அதனால தான் ஒரு 7 சீட்டை வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி 25 கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து 17 தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 5, 6 அவங்களுக்கு கொடுக்கலாம், அவர் தரப்பு ஆதரவாளர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் ஹோல்டில் வச்சுருக்காங்க. அவர் தானே சார் உண்மையான பாமக? இல்லை, ஆனால் வந்து பாமகன்னு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா பாமக இவர் அன்புமணி கையில் தான் இருக்குது. அவர் கையில் ஒன்றும் இது இல்லை, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ அவரையும் உள்ளே கொண்டு வந்தால் தான் பலமாக இருக்குது. இப்போ பாமகவை பொறுத்தவரைக்கும் 2 பிளவாக இருக்குது. வன்னியர் சங்கம் முழுவதும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் முன்னாடி இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறப்ப கட்சி வந்து இவர் கையில் இருக்குது. இதுவே கட்சிக்கு ஒரு பிளவு. இதுக்கடையில் குரு அவர்களுடைய மகள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டை பிரிப்பாங்க. வேல்முருகன் இருக்கார், அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான், அதே பகுதியை சேர்ந்தவர், அவரும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டை பிரிப்பார். அப்படிங்கும் போது இது ஒன்றும் கொஞ்சம் பலகீனமாக தான் போயிட்டே இருக்கும். அப்போ அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, இவர் பனையூருக்கு பையன் வீட்டுக்கு போகாமல் அந்த பக்கம் போயிடுவார் பெரியவர் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. இப்போ அவரும் விஜயை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராமதாஸ் அவர்கள் ஏன்னா திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு அதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா இங்கே சீட்டுமே இங்கே ஒரு ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பயங்கர ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது விசிகா அங்கே ஒரு விசிகாவை இழந்து டாக்டரை கூட்டு வர மாட்டாங்க. அதை வந்து காம்ப்ரமைஸ் திமுக பண்ணிக்கிறாரு. விசிகாவுக்கு இன்றைக்கி ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது. தமிழகம் முழுவதும் நிறைய பெரிய வலுவான ஒரு இயக்கமாக 3வது பெரிய கட்சியாக இருக்குது. அப்போ திமுக விசிகாவை கைவிட்டுட்டு ராமதாஸை எடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அவருடைய ஆப்ஷனாக வந்து விஜயா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்டிஏ கூட்டணி அறிவிச்ச நாள்ல இருந்து அப்படி அமைதியாக படுத்த மணிக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. பாமக சேர்க்கை ஏன்னா இனிமேல் தான் அடுத்தடுத்து கட்சிகள் வர ஆரம்பிக்கும். ஜனவரி பொங்கல் வரப்போகுது. அடுத்த கட்டமாக என்டிஏ கூட்டணி வளருதுன்னு சொல்லலாமா? இல்லை, வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இருக்கிற கூட்டணியை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த 2019 அந்த கூட்டணியை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்களா? 2019 கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜ்யசபா சீட்டு இவருக்கு தரதாக சொன்னதுனால அவங்க வந்து ட்ரிகர் ஆகுவாங்க, எங்களுக்கு சொல்லி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து 2வது ஆப்ஷனாக தான் வச்சுருக்கிறேன்றாங்க. ஏன்னா அந்த பொங்கல் கழித்து தான் அவங்க தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல போகிறோம்ன்றாங்க. அதுக்கு பொங்கல் கழிச்சு தான் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க உள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. என்டிஏவில் கூட்டு வர்றதுக்காக தான் சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்டிஏவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தேமுதிக, அப்புறம் பாமக, அப்புறம் ஏசி சண்முகம், புதிய கட்சி, அப்புறம் பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயகம், இந்த மாதிரியான கட்சிகள் மட்டும்தான் பழைய 2019 இருக்கக்கூடிய அதே கூட்டணியை தான் இருக்கும். வேறு புதிய கூட்டணியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் அதிமுகக்குள்ள ஒரு பிளவு, அதிமுக நிர்வாகிகள் வெளியேற்றோம், பாமக 2 பிளவு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும்ல. இப்போ என்னென்னா ஓபிஎஸ் டிடிவியை தவிர்த்து விட்டு நீங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு 60-70 தொகுதிகளில் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா மினிமம் ஒரு 60 தொகுதிகளில் அவங்க ரொம்ப சாலிடாக இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. உடைப்பாங்க, அப்படியே ஓட்டை அவங்க சாலிடாக உடைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. பலாப்பழ சின்னத்தில் 3 லட்சம் ஓட்டு. பன்னீர்செல்வம்னே 10 பேர் பாட்டினாங்க. பலாப்பழ சைஸ் மாறியே ஒரு 2-3 பழத்தை பாட்டினாங்க. அப்படி இருந்து 3 லட்சம் ஓட்டு. குக்கரில் தேனியில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மேலே தான் வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் 60 தொகுதிகள், திருச்சியிலேருந்து நீங்கள் அந்த பக்கம் திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், இந்த பக்கம் தேனி, அது வரைக்கும் ஃபுல்லாக ராமநாதபுரம் கடைசி வரைக்கும், இந்த பக்கம் திருச்சியிலேருந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. 2 பேருமே கதவை மூடிட்டாங்க. என்டிஏ கூட்டணி 100% வர்றதுக்கு வாய்ப்பு. அது ஒன்று சொன்னாங்களே, எடப்பாடி பக்கம் தான் போக மாட்டாங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருப்பாங்கன்ற மாதிரி. நேற்று டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பத்திரிகா சந்திப்பில். மதவாதத்தை வைத்து அரசியல் செய்கிறவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, அப்படி இப்படின்னு கடுமையாக துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் இங்கே இடம் கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாரு. அவங்க தாவேக்காவோட ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் 99% முடிச்சு. டிடிவி ஓபிஎஸ் 2 டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. செங்கோட்டைன்னு இவங்க அணியில் இருந்தவங்க தான். முதல்ல செங்கோட்டைன்னு இவங்க தான் அனுப்பியிருக்காங்க. போய் நீங்கள் சூழல் பாருங்கள், சின்ன பிள்ளையை ஆற்றுல இறக்கி விடுற மாதிரி இறக்கி விட்டு செங்கோட்டையை அனுப்பிச்சி விட்டு
எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு அவங்க போகிறதுக்கான ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டாங்க, வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே தாவேக்காவோட போகிறக்கான வாய்ப்பு தான். அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு ஒரு பலகீனம் தான். தென் மாவட்டங்கள் அந்த பக்கம் போகும், வட மாவட்டங்கள் அந்த பக்கம் ராமதாஸ் பிரிப்பார், அப்புறம் குருவுடைய மகள் அவங்க ஆரம்பிச்சு கட்சியில் பிரிப்பாங்க, வேல்முருகன் பிரிப்பார். அது மாதிரி நிறைய குழப்பம். பாஜகக்குள்ளேயே அண்ணாமலை ஃபேக்டர் ஒன்று இருக்குது, அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இது நிறைய குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று வரைக்குமே இங்கே தான் 2 நாள் இருந்தார். புதுக்கோட்டை, அடுத்து இங்கிட்ட திருச்சி, எல்லா இடங்கள்ல இருந்தார். அப்போல்லாம் அமித்ஷாவை சந்திக்காத எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு டெல்லி போய் சந்திப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை தானே செய்ய முடியும். பாஜக அதிமுக ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒரே கட்சி தான். அவங்க சொல்கிறத செய்யக்கூடிய வேலை இடத்துல இருக்கிறாரு. அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும். ஆமாம், இந்தியாவோட உள்துறை அமைச்சருங்க அவர். இன்னைக்கு இந்த கூட்டணி ஏதாவது சந்திச்சா ஏதாவது பேசணும்ல. அதே நிலைமையிலேயே நீங்கள் நானும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஏதாவது நடந்தாலும் பேச முடியும். அப்போ நீங்கள் கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்னு போயிருப்பார். அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிருப்பார். இதை நீங்கள் கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வாங்கன்னு போயிருப்பார். சும்மா பார்த்து என்ன செய்ய முடியும்? அப்போ இவர் கூட்டணியை இப்போ நான் பேச பார்த்து நடத்துகிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பேசுகிறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் மதியானம் ஃப்ளைட் அவருக்கு காலையில் பேசுகிறார். அப்போ நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுன்றத போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கார். அவ்வளோதான், அப்படி தான் பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் தேர்தல் நெருங்குவதற்கு முன்னாடி மாற்றப்படுவாரா? மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா, அதே சமூகத்தில் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது இங்கே. ஆனால் அவர் மேல் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றதான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இல்லை, அவர் வந்ததுக்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டணி கட்சியில் வெளியே போயிருக்கு. ஓபிஎஸ் வெளியே போயிருக்காரு, டிடி வெளியே போயிருக்கிறாரு, பாமக இப்போ தான் உள்ளே வந்திருக்கு, அதிமுக ஒன்றும் சேர்க்க முடியல, எதுவுமே நடக்கலை. அப்புறம் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்லாம் பெருசாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவங்களால. பெரிய அளவில் ஒரு வைரலான ஏதோ விஷயமா மாற்ற முடியல. அப்போ இது எல்லாமே அவர் மேலே ஒரு சின்ன ஒரு செட்பேக்காங்க. இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் ஏதாவது ஒரு இஷ்யூவை வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் நடமாட்டம் இருக்காங்க, அதிமுக ஆளுகளுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணாங்க. அப்புறம் ஒரிசாவில் போனீங்கன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை ஒருத்தர் தான் தமிழர் தான் இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் நடக்கிறப்ப ஒரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. இந்த தேர்தலில் அவங்க எடுத்துருக்கக்கூடிய இஷ்யூ திருப்பரங்குன்றம். அதை சரியாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் மேலே ஒரு இது இருக்குது. ஆனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து அதே கம்யூனிட்டியில் வைக்கிறதுக்கு இப்போ அங்கே ஆள் இல்லை. அதனால் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாநிலத்தினுடைய தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அவர் மேல் ஒரு அதிருப்தியில் இருக்காங்கிறதான் உண்மை. ஏன்னா மேடையிலே அது வெளிப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் அரே பாய் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. மேடைகளில் அதை வெளிப்படுத்தக்கூடிய காரணம் என்னன்றது தான் இங்கே இல்லை. தேசிய கட்சிகள் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். தேசிய கட்சிகளில் அந்த கட்சி நிர்வாகிகள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அது ஒருபடி இன்றைக்கி மேலேயே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்தவர், அவருக்குன்னு ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபர், அவருக்கே இந்த நிலைமை தான் உள்ள அப்படிங்கிறது தான் பார்க்குறது. இல்லை, தேசிய கட்சிகளில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அது இப்போ அதிமுக பாஜக அடுத்த கட்டமாக எந்தெந்த இதில் கூட்டணிகள்லாம் உறுதிப்படுத்தப்படுவாங்க? ஏன்னா தேமுதிகன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த சைடு திமுக பயங்கர கூட்டணியோட இருக்குது, இந்த சைடு தாவேக்கா இருக்குது. வேற யாரெல்லாம் இவங்க கூட்டணி கணக்கு? மீதி யாருமே முரண்டு பிடிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இப்போ ஜான் பாண்டியனோ, கிருஷ்ணசாமியோ, ஏசி சண்முகமோ, பாரிவேந்தரோ இவங்கெல்லாம் பேசி சமாளித்து உடனே முடிவு பண்ண வேண்டிய, ஒரே நாளில் முடிச்சிட வேண்டிய விஷயம் தான். இது சிக்கல் யாருன்னா தேமுதிக தான். இப்போ அடுத்த கட்டமான கையெழுத்து தேமுதிகவோட தான் இருக்கும். உள்ளே கொண்டு வரதாக இருந்தாங்கன்னா தேமுதிகவோட தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஏற்கனவே போட்டு இந்த 6 சீட்டு 7 சீட்டுன்றதுக்கு பயங்கரமாக கொதிச்சு எழுந்து உங்கள் கட்சியே வழங்காதோ அப்படின்ற மாதிரி அவங்க கொதிச்சுட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ராஜ்யசபா சீட் பஞ்சாயத்து வேறு இருக்குது. இதெல்லாம் இப்போ அடுத்த கட்டமான பிரச்சனைக்குரிய கட்சி அப்படின்னா தேமுதிக தான். அது அடையமாக பொங்கல் கழிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அடுத்த கட்டமாக 40 லட்சம் கோடி ஊழல் பட்டியல் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடியார் அவர்கள். இந்த 40 லட்சம் கோடி ஊழல் பட்டியல்ன்றது உண்மையா? இல்லை, ஆல்ரெடி அண்ணாமலை கொடுத்த ஃபைல்ஸில் என்னாச்சு? அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 இது வரைக்கும் எதுவும் கிடையாது. அப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு பிரபகண்டாவுக்காக ஒரு பரப்புரைக்காக பயன்படுத்துகிற விஷயம். இப்போ அந்த பாஜக கையில் தானே எல்லாமே இருக்குது. ஏன் வச்சு இன்றைக்கி ஊழல் பட்டியலை எடுத்து வெளியிட்டு அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு போட வேண்டியதான். ஈடிலாம் அவங்கள்ட்ட ஈடி இருக்குது, எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது, இந்தியாவே அவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே திமுக ஆட்சியாக இருக்கிறப்ப இவர் மேலே ஒரு ஊழல் பட்டியல் கொடுத்தாங்க. அது என்னாச்சு? அண்ணாமலை கொடுத்த ஊழல் பட்டியல் என்னாச்சு? இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இது தேர்தல் நேரத்துக்காக ஒரு பரபரப்பு செய்தியாக தான் இருக்க மொழியே இது பெருசாக பாதிப்பு இருக்காது. இது ஒவ்வொரு ஆட்சியும் முடியும் போது அந்த ஆட்சி மேலே ஆட்சி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய் முதற்கொண்டு தான் வைக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எல்லா கட்சியும் மாறி வைக்கிறாங்க. இவர் மேலே அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் மேலே இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் அந்த அமௌண்ட்டு தான் பெருசாக போகுது. 400 கோடி 300 கோடி 10 கோடி 1.5 கோடியில் ஆரம்பிச்சது. 7 லெவலுக்கு 1.5 கோடி வழக்கு தான் அது பெரிய லெவலில் கொண்டு மாட்டி விட்டுச்சது.
40 ஆண்டுகளாக கடந்த அளவுக்கு இல்லாத ஊழல் வந்து இந்த இந்த ஆட்சியில் திமுக பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சாரம் தான் எல்லாருமே கையில் எடுக்கிறாங்க. திமுக ஊழல் கட்சி தானா? எல்லாருமே சொல்ற மாதிரி திமுக வரிசையா ஊழல் ஊழல் கட்சி அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மேல் ஊழல் வழக்கு இருக்கு. எல்லா கட்சிகள் மீது வழக்கு தாண்டி ஊழல் வழக்குகள் இருக்கு. எல்லா கட்சி தலைவர் பாஜக தலைவர்கள் மீதே ஊழல் வழக்கு இருக்கு. பாஜகவில் ஒரு தேசிய தலைவராக இருந்தவர் கையங்கலமாக ஊழல் வாங்கின அந்த காட்சி வெளியில் வந்து பெரிய பல பரபரப்பாகப்பட்டு அகில இந்திய தலைவர் ஒருத்தர், அகில இந்திய பாஜக தலைவர் ஊழல் வாங்கி கையங்கலமாக பிடிபட்டு அவர் கட்சியில் நீக்கப்பட்டாங்க. அப்போ இந்த ஊழல் வழக்குங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் பரவலாக இருக்குது. நிரூபிக்கப்பட்ட வழக்கு, ஊழல் வழக்காக தண்டிக்கப்பட்ட நபர்கள்னா தமிழ்நாட்டில் அதிமுக தான் இருந்துச்சு. அதிமுக அந்த மாதிரி ஜெயலலிதா மேலே ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பதவி பறிக்கப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஊழலை பற்றி இவங்க பேசுறது பற்றி பார்த்தீங்கன்னா மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்குவாங்க. திமுகவுக்கு மீது ஆரம்பத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு 2 குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஒன்று ஊழல் கட்சி, இன்னொன்று வாரிசு கட்சி. வாரிசு கட்சின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுல வந்து அது வந்து ஒரு எல்லாமே பழுத்து போன பழசான போன டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வாரிசு இல்லாத கட்சிகளே கிடையாது. வாரிசுங்கிறதை தாண்டி வாரிசுகள் எப்படி செயல்படுறாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஜெயலலிதா அந்த அம்மா மறைந்ததுக்கு பிறகு தீபான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. நான் தான் வந்து ஜெயலலிதா அவருடைய வாரிசு அப்படின்னு. என்ன நடந்துச்சு? ஒன்றும் செல்ஃப் எடுக்கலையே. அதுக்கு போய் வந்துச்சு ஜி.கே. மூப்பனார். அவர் வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து பிஜேபி எதிர்த்து தான் அரசியலே பண்ணார். பிஜேபி அந்த நிறைய இடங்களில் அந்த சம்பவத்தை சொல்லியிருக்க, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது. 96 தேர்தலில் வந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறார், வந்து மூப்பனார் எதிர்க்கிறார். அப்போ மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார், எதிர்க்கிறார். இந்த கூட்டணி வேண்டாம், அந்த மேலே ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்குது, ஏகப்பட்ட அந்த மகாமகம் குளம், வளர்ப்பு மகன் திருமணம், ஊழல் வழக்குன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது, இந்த கூட்டணி வேண்டாம், இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வரணும்னு சொல்கிறார். மூப்பனார் சொல்கிறாரு. அகில இந்திய தலைமை கேட்கல. அப்போ ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் கட்சி மேலே ஆட்சியில் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. எதிர்கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்தில் 6 மாதம் கூட இல்லை, 6 மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வருது. அப்போ ஏன் எதிர்க்கிறாருன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கமாக கொண்டு வர்றாரு. அதை விட மதவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அப்படி அந்த ஊழல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு எதிர்த்து அரசியல் கண்டவர் அதே அதிமுகவோட கூட்டணி வைக்கிறார். அதே அதிமுக 2001 தேர்தலில் மூப்பனார் வந்து கூட்டணி வைக்கிறார். ஏன் கூட்டணி வைக்கிறாரு? அப்போ 96 இந்த 99 வரைக்கும் 3 தேர்தல் நடக்குது இந்தியாவுக்கு. 3 பொது தேர்தல் நடக்குது. ஒரு முறை எல்லா கட்சிகளும் சேர்ந்து தேவகவுடாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க. அது ஒரு 10 மாதத்தில் போயிடுச்சு. அதுக்கு பிறகு பாஜக தனிச்சு நின்று அதிமுக கூட்டணியோடு நின்று அது ஒரு 13 மாதத்தில் 12 மாதத்தில் போயிடுச்சு. அப்புறம் 13 நாளில் ஒரு ஆட்சி போச்சு. 3 தேர்தல் வருது. அன்றைக்கி அதிமுக வச்ச டிமாண்ட் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக அரசாங்கத்தை கலைஞன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க வாஜ்பாய்க்கு. முடியாதுங்கிறாங்க, கூட்டணியை வாபஸ் வாங்கிக்கிறாங்க, ஆட்சி கலைஞ்சிது. அப்போ 96 99 வரைக்கும் 3 பொது தேர்தல் இந்தியாவுக்கு நடக்குது. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இந்தியாவில் இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வேணும், நல்லது கிடையாது, நாட்டுக்கே நல்லது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப 99 எல்லா கட்சிகளும் சேர்ந்து இன்க்ளூடிங் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து பாஜக கூட்டணியோடு அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒரு பெரிய வெற்றி பெறாங்க. வாஜ்பாய் வந்து பிரதமராக 99 தேர்தல் முடிஞ்சிச்சு. 2001 தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் வந்து 99 தேர்தலில் அப்பையும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாரு மூப்பனார். அப்போ வெளியேறார். வெளியேறி தனியாக நிற்கிறார். எந்த திமுகவோட கூட்டணியில் இருந்தாரோ பாஜக கூட்டணி உள்ளே வந்த பிறகு வெளியேறாரு. 2001 எந்த ஜெயலலிதாவை எடுத்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறார். 2001 கூட்டணி வச்சு மீண்டும் வந்து அதிமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கு முக்கியமாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய பங்கு பெரிய பங்கு. ஏன் சொல்கிறேன்னா அப்படி பலமாக எதிர்த்த ஊழலையும் மதவாதத்தையும் பலமாக எதிர்த்த மூப்பனாருடைய பையன் ஜி.கே. வாசன் இன்றைக்கி அங்கே போய் நிற்கிறார். முழுவதுமாக சரண்டர் ஆகி அங்கே நிற்கிறார். அப்போ ஏன் சொல்கிறேன்னா இது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லா கட்சியும் இருக்கும். வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி செயல்படுறாங்கிறத வித்தியாசம். இப்போ திமுகவையும் வாரிசு சொல்கிறாங்க. யார் மேலேயாவது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளோ அவங்க பொது வழியில் நடந்துக்கிற விஷயமோ அவங்க கொடுக்கக்கூடிய துறைகளில் செய்யக்கூடிய குறைபாடுகளை ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ வாரிசுங்கிறது ஒரு அவங்க வரக்கூடிய விசிட்டிங் கார்டு தான். அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான். இது திமுகவுக்கு மேலே ரெண்டுமே சொல்லுவாங்க மாறி மாறி. ஊழல் கட்சின்னா இது வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஊழல் ஒன்று கூட கிடையாது, தண்டிக்கப்படாத ஊழல் ஒன்று கூட கிடையாது. ஆனால் வாரிசுங்கிறது சொல்லுவாங்க. வாரிசுன்னு சொன்னாலும் கூட வாரிசுகள் செயல்பாடு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஒரு பெரிய ட்ராவலுக்கு பிறகு தான் அவர் முதலமைச்சராக இருக்கார். அது திமுக ஆட்சிக்கே வராது, இவருக்கு கட்டம் சரியில்லை, இவர் கலைஞர் மாதிரி எழுத வராது, கலைஞர் மாதிரி பேச வராது, இவருக்கு திறமை இல்லை, இவர் அவ்வளோதான் நாங்கள். ஆனால் அவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு கட்சியை 7 வருஷம் கூட்டணியோடு கொண்டு போயிட்டு இருக்கார்.
நீங்க இந்தியா தமிழ்நாட்டில் பல திட்டங்களில் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். அப்புறம் வாரிசுன்னு சொல்லுவீங்களா அவரை? இந்த வாரிசுக்காக அவர் காத்திருக்க வருஷம் எத்தனை வருஷம்? பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.